ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி, என் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வரும். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிப்போம். இதில் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாம்பார் சாதம், நார்மலாக தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு செமி ட்ரை கிரேவியாக தான் இருக்கும். இது ரொம்ப கிரேவி இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துப்போம். இது நல்லா இந்த பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கணும். இதை நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வெங்காயம் இந்த இதோட நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கணும். இதுக்கு கொஞ்சமாக இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிப்போம். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு ட்ரை மசாலாஸாகவே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸு காலிஃப்ளவர். அதுக்கு இந்த மசாலாஸ்லாம் போதும். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாஸ்லாம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த மசாலாஸோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த மசாலாஸ் ஒரு பக்கம் இருக்கிற டைமில் நான் காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அதாவது பிளான்ச்சுங்கிறது தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு லைட்டாக மஞ்சள் போட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம எடுத்துடணும். இதில் கொஞ்சமாக இப்போ இந்த மசாலாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லாஸ்ட்டாகவும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த பெப்பர் மசாலாங்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே இதில் நீங்கள் வந்து மஷ்ரூமும் செய்யலாம், சிக்கன் செய்யலாம். சிக்கன் பெப்பர் மசாலாவும் இதே ரேஷியோ தான். சிக்கன் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறோம். இதை நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம்.
இந்த காலிஃப்ளவர் வந்து ஃபுல்லாக இன்னும் வேகலை. அதுக்காக இந்த மசாலாவை லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவோட இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகும், நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காய் வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா திரண்டு இந்த வாட்டர்லாம் இதாகி வற்றி ஒரு மசாலா ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர், இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதக்கிட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணோம்னா நல்ல டேஸ்டான பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் வித் யுவர் டேஸ்ட் பட்ஸ்.